ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உயிர் எழுத்தில் நான் ஜெபிக்க சொல்லித்தரேன். அனுதினமும் ஜெபிங்கள், ஆவி நிறைந்து ஜெபிங்கள், இடைவிடாமல் ஜெபிங்கள், ஈர்ந்து ஜெபிங்கள், உபவாசித்து ஜெபிங்கள், ஊக்கமாக ஜெபிங்கள், எப்பொழுதும் ஜெபிங்கள், ஏக்கத்தோடு ஜெபிங்கள், ஐக்கியத்தில் பலப்பட்டு ஜெபிங்கள், ஒன்றாக கூடி ஜெபிங்கள், ஓட்டத்தில் வெற்றி பெற ஜெபிங்கள், ஔஷதமான நாவினால் ஜெபிங்கள். ஆமென், அல்லேலூயா. ஜெபிங்கள் ஜெபிங்கள் ஜெபிங்கள். பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள்: என்னை இன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிக்க நினைப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறரைய விட்டையை இச்சியாதிருப்பாயாக. முதலாம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நாய் தீப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். 23ஆம் சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதி பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீத்து நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். 121ஆம் சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் மரத்தையும் இது முழு கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். பழைய ஏற்பாட்டின் அதிகாரங்கள்: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபக்கு, செப்பனியா, ஆகாய், சகோரியா, மல்கியா.